வால்பாறை ஒவ்வொரு டைமும் வால்பாறை போகலான்னு சொல்லி ஏதாவது பிளான் போடும்போதும் அது சொதப்பல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தடவை எப்படியாவது அந்த 40வது பெண்டை போய் டச்சாவது பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக வந்திருந்தேன். சரி, நம்ம கீழே வால்பாறை கீழே பொள்ளாச்சி அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சரி, இங்கேருந்து நம்ம வால்பாறை போகலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒன்றும் பெட்ரோல் இல்லாமல் போகும். அப்படி இல்லைன்னா நானே போயிட்டு பாதிலே திரும்பி திரும்பி வந்துடுவேன். எப்படியும் 2-3 டைம் நடந்துருச்சு. சரி, இந்த டைம் எப்படியாவது போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் மேலே 40வது பெண்டு வரைக்கும் டச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைடு போனீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் ஜஸ்ட் ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சைட் சீனிங் இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் பெருசாக சைட் சீனிங் கவர் பண்ணலை இந்த தடவை. ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். டோட்டலாக 40 பெண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் போன டைம் லக்கீலி உங்களுக்கு மழை மாதிரி இருந்துச்சுன்னா, ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாகவே அந்த ரைடு சூப்பராக இருக்கும். ஏன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். கீழே ஒரு கிளைமேட் இருக்கும், சென்ட்ரலில் ஒரு கிளைமேட் இருக்கும், வால்பாறையில் ஒரு கிளைமேட் இருக்கும் ஊருக்குள்ளே. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தீங்கன்னா அது ஒரு கிளைமேட் இருக்கும். ஒரு 4 கிளைமேட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த வால்பாறை ட்ரிப்பில். முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் போனீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் காரில் பஸ்ஸோடு போகிறதோட. ஒரு பாதி பெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் போகிறதுக்கு, நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து 3:00 கிட்ட போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்லோவாக தான் போனேன், ஃபாஸ்ட்டாகவே போகல. நான் போயிட்டுருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது நம்ம போயிட்டு திரும்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மழையும் பொருட்படுத்தாமல் நான் வந்து மெதுவாக போயிட்டேன். அங்கங்கே நின்று தான் போனேன். பட் அந்த மலையில் போனதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜெர்க்கின்னு வச்சுக்கோங்க, கைக்கு க்ளவுஸ் வச்சுக்கோங்க. குளிரும், அதனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி ரொம்ப குளிர்ச்சினாலும் அங்கங்கே டீ கடை இதெல்லாம் இருக்கும். அங்கங்கே அதெல்லாம் நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு போனீங்கன்னா இதாக இருக்கும். போகிற வழியில் நிறைய அருவிங்கள் உண்டு. அதை நீங்கள் சில இதில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இதனால இறங்கி போய் குளிச்சிக்கலாம். இந்த டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ அதில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்குமே வந்து செம்மையாக இருந்தது. மழை மிஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து அந்த கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு மழை டைம் போங்க. வெயில் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து அப்படியே தான் போட்டிருப்பேன். நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நேச்சர் சவுண்டு இருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே போட்டிருப்பேன். வால்பாறையில் போகிறப்பவே நிறைய அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக குரங்க தவிர நான் எதுவுமே பார்க்கல. மேபி நைட் டைமில் போனான்னா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாதிரி என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். லோக்கல்னால் மோஸ்ட்லி விட்டுருவாங்க. மற்றபடி நீங்கள் வெளியூர்லேருந்து வரதா இருந்தால் என்ட்ரன்ஸில் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். உங்களுக்கு மேலே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக சேஞ்ச் ஆகும். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருந்துச்சு. அதுக்குள்ளே மழை போகும்போது மழை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி கண்ணு தெரியாத அளவுக்கு டோட்டலாக க்ளவுடாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் அதில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதாவது இருந்தீங்கன்னா, ஓவர் ஒர்க்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இப்படி நீங்கள் ஒரு ட்ரைவ் போனீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரிலீவான மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா 30 செகண்ட் பெண்டுன்னு நினைக்கிறேன். 30 செகண்ட் பெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கீழே டவுனில் போகிறாப்புல தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பெண்டு வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த 30 செகண்ட் டவுனுக்கு அப்புறம் ஃபுல்லாக கீழே போகும். எப்படியோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 40th பெண்டை வந்து ரீச் ஆகிட்டேன். இது வரைக்கும் ஒவ்வொரு டைமும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் தான் கண்டிப்பாக மழையே பொருட்படுத்தாமல் போய் 40th பெண்டை டச் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து வால்பாறை இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். சரி, வந்துட்டோம், வால்பாறை ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30th அந்த பெண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டே பண்ணணும்னு நெனச்சிங்கன்னா, உங்களுக்கு போய் ஸ்டே பண்ணலாம். இங்கேருந்து உங்களுக்கு அதிரப்பள்ளி, அப்புறம் பாலாஜி டெம்பிள் அப்படின்னு நெறைய ஏரியா இருக்கு. ஸோ நீங்க அங்க போணும்னா போலாம். நீங்க அந்த மாரி பிளான் பண்ணீங்கன்னா, காலையில வரணும். இல்லன்னா கொஞ்சம் ஸ்டே பண்றாப்புல வரணும். அப்படின்னா நீங்க நெறைய ஏரியாஸ் வந்து இங்க நல்லா சுத்தி பார்க்கலாம். நான் இந்த தடவ வந்து எங்கேயுமே ஸ்டே பண்ற அந்த இதுலயே இல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வால்பாறை ஊர் ஸ்டார்ட் ஆயிரும். நெறைய ஹோம் ஸ்டே இருக்குது. பட் எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஊர் இருக்குது போய் பார்க்குறதுக்கு. அது நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல டைமை மேனேஜ் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு டீயும் ஒரு வெஜ் ரோல் ஒன்று சாப்பிட்டேன். அதுவே ரூ. 55 இருந்துச்சு. மேபி மேலே வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. பட் என்னோடய ஜேர்னி வந்து ஜஸ்ட்டு போய் நம்ம போய் பார்த்துட்டு வரணுங்கிறது தான். ரிட்டர்ன் வரும்போது தான் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு. உங்களுக்கு வந்து கண்ணு சுத்தமாக தெரில. ஃபாக் லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாக் லைட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் அதில் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சுத்தமாக கண்ணு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். கீழே வந்தபோது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிளைமேட் வேறையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வால்பாறை ட்ரிப் வந்து இந்த மாதிரி மழை டைமில் போனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பைக்கு, காரு எதில் போனாலும் த்ரில்லிங்காக இருக்கும்.